வணக்கம் சார். யாருமா? என்ன ஏதாவது வேலை இருந்தா? வேலைகளை ஒண்ணு வெளியே போ சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு. வெளியே நோ வேகன்சி போட்டுருக்கல, பாக்கல சார். எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. புருஷனை இழந்து தவிக்கிற எங்க அம்மாவுக்கு அடுத்த வேளை சோறு போட வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். இது என்னோட ஃபைல். BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா உங்களை கடவுளா நினைச்சு கும்பிடுவேன். பாவமா தான் இருக்கு. சேல்ஸ் வேலை சரியா செய்யறேன் சார். மாசம் 300 ரூபாய் சம்பளம். இந்தாமா, நாளையில இருந்து வேலைக்கு வா. அம்மா, பாய் தர. எதுக்கு? சரிங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே உனக்கு எந்த குறையும் இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை கண்டு மாதிரி பாத்துக்குவேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேத்து நீங்க போனதுக்கு அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க அழகுக்கும் படிப்புக்கும் நீங்க சேல்ஸ்கார வேலை செய்யறது அவ்வளவு நல்லதில்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மேனேஜர் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். என்ன சொல்ற? எனக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லம்மா, அந்த பெரிய மனுஷனுக்கு தான். அவர் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். சார் ரொம்ப நல்லவருமா. சிங்கம்பட்டி சின்னராஜா என் ஃப்ரெண்டு. அவர் ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கம்பெனில உனக்கு என்ன வேலை வேணாலும் தர தயாரா இருக்கேன். ஜிலேபி, நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். இது உன் கிராமம் இல்ல, நீ கையசைச்சு ஆடுறதுக்கு. நான் கையசைச்சா என் கிராமம் மட்டும் இல்ல, இந்த நாடே ஆடும். நீ எந்த மூலைக்கு போனாலும் அங்கெல்லாம் என்னோட அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். உன் அதிகாரம் பறக்குதா இல்ல நீயே பறக்குறியான்னு பாக்குறேன். ஹலோ, ராயல் ஹோட்டல் ரிசப்ஷன். குட் மார்னிங். அட் வாட் டைம் வில் செக் இன் சார்? ஓகே, వెల్కమ్ సార్. గుడ్ మార్నింగ్ సార్. గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్. ఏంటమ్మా బాగున్నావా? స్వీట్. yes. గుడ్ మార్నింగ్ ఎండి సార్. గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్. గుడ్ మార్నింగ్ సార్. గుడ్ మార్నింగ్. ఏంటమ్మా సీత, నా హోటల్ నీకు பிடிச்சிருக்குதா? ఈ ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் பிடிச்சிருக்குதா? எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்கு உங்க காலை தொட்டு கும்பிடணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். నాకు ఎందుకమ్మా థ్యాంక్స్. ఏడుకొండల వాడికి చెప్పు వస్తాను తల్లి, వస్తాను. என்னையா அது அநியாயமா இருக்குது? ஏன் ஓட்டல ஓம் பிள்ளைக்கு எழுதி கேக்குற? ஜிலேபி, உன் ஓட்டல ஒண்ணு சும்மா கேட்கல. இந்த பிளாங்க் செக் பெருசு கழுத்து போட்டிருக்கு, எவ்வளவுனா எழுதிக்க. யோ, நான் ஓட்டலே விக்கலங்கிறேன், அப்புறம் என்னையா பிளாங்க் செக்? நீ ஹோட்டல விக்கிற, நாங்க வாங்குறோம். அவ்வளவு பெரிய ஹோட்டல விக்கிறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? நீ ஹோட்டல விக்கிற, நாங்க வாங்குறோம். என்ன மிரட்டுறீங்களா? போலீஸுக்கு போயிடுவேன். நீ ஹோட்டல விக்கிற, நாங்க வாங்குறோம். என்னையா நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? சரி, நான் மாத்தி சொல்றேன். நாங்க ஹோட்டல வாங்குறோம், நீ கையெழுத்து போடுற. கையெழுத்து போடலன்னா கை இருக்காது.
கை இருக்காதா? பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. கண்ணு இருக்காதா? போலீஸ்ல போய் சொல்றதுக்கு நாக்கு இருக்காது. நாக்கு இருக்காதா? சொல்லு செட்டி, கை வேணுமா பேனா வேணுமா? என்னங்கடா அது? வந்த உடனே கையில ஊத்தி கொடுத்தீங்க, இப்ப என்னடானா கையுங்கிறீங்க பேனாங்கிறீங்க, ஒரே அராஜகமா இருக்காப்பா. என்ன பண்ண சொல்ற செட்டி? மகன் ஆசைப்பட்டுட்டான், மகன் ஆசையை அப்ப நிறைவேற்றி வைக்கணும்ல, அதுக்கு தான் இந்த அராஜகம். தயவு செஞ்சு சந்தகம் பெட்டினாயினா. ஹலோ, எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சீதா. நீங்க வந்த உடனே எம்டி வர சொன்னார். என்ன அப்படி பாக்குற? இந்த ஹோட்டல நான் வேலைக்கு வாங்கிட்டேன். இனிமே நான் தான் உனக்கு முதலாளி. உனக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம். இனிமே உனக்கு பர்மனன்ட் சீட் இதுதான். நீ ஹோட்டல்ல விலைக்கு வாங்கலாம், ஆனா என்ன வாங்க முடியாது. இந்த இடம் இல்லைன்னா வேற சந்த மடம். உலகம் ரொம்ப பெருசு, ஞாபகம் வச்சுக்க. அப்படியா ஜிலேபி? உலகம் உருண்டை, அது நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க சுத்தினாலும் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தே ஆகணும். அதாவது என் காலடி. அது கனவுலையும் நடக்காது. என்ன ஒரு கொலை விரிச்சிட்டீங்க? பாப்பா வெயில் பட்ட ஏன் கலர் ஆயிடும்ல. பாப்பா வெயிட் என்ன? தூக்கி பார்த்துட்டா போச்சு. அப்படியே தலைவர் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிடு. ஓகே, அச்சம் பண்ணிட்டா போச்சு. சரியான தூக்கு தூக்கி. என்ன மச்சான் வாடா. ஆமா மச்சான். இந்த டகுல்லாம் விடாதமா. நான் டகுல்ல விட மாட்டேன், பதில்ல விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். அப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுங்க. அதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்தேன். நாங்க யாருன்னு தெரியாம உள்ள வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது பாரு. வருவார் எங்க தலைவர். வாங்கு வாங்கன்னு வாங்குவார். பிஸ்கோத்து, போலீஸ்காரன்னா பெரிய பிஸ்தா நினைச்சியா? அது பொதுமக்களுக்குடா, எனக்கு இல்ல. ஏய் ஜிலேபி, போலீஸ்காரன் துணை இருந்தா இந்த பூபதியால ஒண்ணு செய்ய முடியாது நினைச்சியா? ஏய், நான் சிங்கம்பட்டிக்கு மட்டும் இல்லடி, இந்த நாட்டுக்கே ராஜா. சீக்கிரம் நம்ம வழிக்கு வந்துரு, இல்ல சீரழிஞ்சு போயிடுவேன். என்ன? ஏமா அந்த போலீஸ்காரனை பெத்தவங்க யாராவது வந்திருக்கீங்களா? பெத்தவங்க யாரும் வரல, நான் தான் வந்திருக்கேன். பெத்தவங்க யாரும் வரலைன்னா பரவாயில்ல, பொண்டாட்டி கையெழுத்து போலாம். நீ ஒரு பொண்டாட்டி தானே? அது அட என்னம்மா கையெழுத்து போடுமா? இல்லங்க, அது அட வந்து வீ பொம்பளை சொல்ல, இங்க வந்தாலும் பொம்பளை சொல்ல, கையெழுத்து போடுமா?
ம். இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. மருந்து என்ன மருந்தான்னு முழிக்கிற? மருந்து வாங்க என்கிட்ட பணம் இல்லைங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. இங்க பணம் இல்லாட்டி ஒண்ணும் நடக்காது. நீ மருந்து வாங்கிட்டு வரல, அவன் போய் சேர்ந்துருவான். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன என்ன பணம் கொடுக்க சொல்றியா? அது இல்லைங்க, இந்த வளையல அடமானம் வச்சு மருந்து வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? இது தங்க வளையல் தானே? ஆமா. அப்ப சரி. ஏதோ உங்க நல்ல நேரம், தங்கமான பொண்டாட்டி அமைஞ்சு போச்சு. கூடவே இருந்து உயிரை காப்பாத்துனாங்க. உன்னை கொண்டாந்து நீங்க சேர்த்தி வளையல் அடகு வச்சு மருந்து வாங்கி கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து அடடடா இப்பே ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காளே, என் உயிரே போயிருந்தா கூட கடுகு டப்பா கூட அடமான வைக்க மாட்டேன். சாப்பாட்டுல யாராவது விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு முதல்ல அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவாரு. சொந்த வீட்லயேவா? சொந்த பொண்டாட்டியே அவர் நம்புறது இல்ல. பின்ன யாரு தானே போவாரு? வப்பாட்டிய. ஐயா பேப்பர் வந்திருக்கு. படுறா. ராஜா, என்னடா? போலீஸ் ஸ்டேஷனில் அராஜகம். இன்ஸ்பெக்டர் விஜய் மண்டை உடைந்தது. மீண்டும் ஜமீன் குடும்பத்தின் ரவுடித்தனம். ரொம்ப சந்தோஷம். அவ இருக்கும் போது எதை படிக்கிறது எதை படிக்க கூடாதுன்னு விவஸ்தை கிடையாது. இப்ப படி. சென்னை ஜனவரி 5. போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து இன்ஸ்பெக்டரை அடித்து மண்டையை உடைத்து ஜெயில் பூட்டை உடைத்து கைதிகளை விடுவித்த அராஜகம். ரத்த வெள்ளத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் கவலைக்கிடம். இதற்கு பக்கபலமாக இருக்கும் போலீஸ் உதவி கமிஷனர் சக்கரவர்த்தியின் தில்லுமுள்ளுகள் நாளை பத்திரிகையில் பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டப்படும் என்கிறார் ஆசிரியர் ஜான்சிராணி. கீழாத முதல்ல. ஐயா கிழிச்சிட்டேன், இது என்னங்க பண்றது? அவர் தலையிலே போடு. சரிங்க. அம்மா தாங்க சொன்னாங்க. ஏண்டி கிண்டலா பண்ற? அந்த பத்திரிகைக்காரிய நார் நாளா கிழிச்சு மூஞ்சில கொண்டாந்து போடுறேன்.